கங்கண ரேகை தோன்றி சுக்கிரமேட்டின் அடியை தொட்டு சந்திரமேடு முடிய அந்த ரேகை வளைந்திருந்து அத்துடன் கங்கண ரேகை தொட்டு சனிமேடு வரை நீண்டு விதிரேகை சென்றிருந்தால் அவருக்கு வாழ்க்கையில கடினமான வியாதிகள் ஏற்படாது, நீண்ட ஆயுள் உண்டு. ஆயுள் ரேகை அடிமுதல் நுனி வரை ஆரோக்கியமாக செல்ல, அதே மாதிரி விதிரேகை கங்கணமேடு தொட்டு சனிமேடு வரை நீண்டும் சந்திரமேட்டில் அருள் வளையம் தோன்றியும் சனிமேட்டில் சனி வளையமும் இருக்கும். சனி வளையம்னா கொஞ்சம் நீண்ட வளையமா இருக்கும், அதுதான் சனி வளையம் பேரு. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவர் 100 வயசுக்கு மேல நல்ல ஒரு ஆயுள் பலத்தோட சாகாவரம் பெற்றவர் மாதிரி இருப்பாராம். ஆயுள் ரேகை ஏதாவது ஒரு பாகத்துல மறைந்து அழிந்து தோன்றினால் அவருக்கு அந்த டைம்ல நோய் வந்துடும். ஒரு தீவுக்குறி இருந்தால் அது ஆயுள் ரேகையிலே உடல்ல பலமான அதிர்ச்சியும் அயற்சியும் உண்டாகும். ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருப்பாருன்னு அர்த்தம். அந்த நோயின்னு எடுத்துக்கிட்டா புண்ணு, இந்த கண் புரை அல்லது இந்த புறையோடு போன ஒரு விஷயங்கள், கட்டி, ரணம்னா மோசமான ஒரு வலியை தரக்கூடிய வியாதின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். அதுவே கிராஸ் குறி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்கஹீனம் ஏற்படுமா, டிசேபிள் பர்சனா இருப்பாங்க. ஆயுள் ரேகையின் எப்பாகத்திலேனும் பிளவோ அல்லது கரும்புள்ளியோ பள்ளமோ தோன்றினால் அந்த வயதில் மூலம், குன்மம், புற்று, களலை போன்ற நோய்கள், சில நேரம் ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். டெர்மட்டாலஜி சம்பந்தப்பட்டது, அது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோய். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு மச்சம் மாதிரி இருக்கும், சில பேருக்கு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், குறிப்பிட்ட இடத்துல வெள்ளையா இருக்கும். சில பேருக்கு தோல் பூராமே ஒரு அரிப்பு ஏற்பட்டு சோரியாசிஸ்ன்னு அது பல விரிவா பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தான். அப்ப இந்த குஷ்டமும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தான். அந்த மாதிரி இருக்கணும்.